வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். முதலில் நண்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2015 ஆண்டு மலர்ந்திருக்கிறது. ஆக்சுவலா இதை பார்க்கணும்னா ஒரு ஆங்கில புத்தாண்டு என்று சொல்ல வேண்டும். ஆனால் நாம் வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ நண்பர்களை எதிரே பார்க்கும் போதோ, இன்னும் சொல்ல போனால் கோயிலுக்கு போகும்போதோ, பீச்ல நடுராத்துல கொண்டாடும் போதோ எங்கேயுமே ஆங்கில புத்தாண்டு என்ற வார்த்தை என்ற பிரயோகம் அந்த சிந்தனை இருப்பதில்லை. முழுக்க முழுக்க இது இந்தியர்களின் புத்தாண்டாக, தமிழர்களின் புத்தாண்டாக, இங்க இருக்கக்கூடிய சமூகத்தில் ஒவ்வொரு அங்கத்துடைய புத்தாண்டாக மாறி இருக்கிறது. இந்த மாற்றம் எவ்வாறு ஏற்பட்டது? நமக்கும் இந்த புத்தாண்டுக்கும் இயல்பில் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? இது மேலை நாட்டவர்கள் கொண்டாடக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து நாமும் அதை வரித்துக் கொண்டோமா? அல்லது கொண்டாட்டங்கள் எங்கு இருந்தால் என்ன, எந்த வடிவத்தில் இருந்தால் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நடுவில் கொண்டாடுவதற்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு, அதை பயன்படுத்திக் கொள்வதை விட்டுவிட்டு அதில் ஒரு குற்றம் காண்பதா என்ற கேள்வி எழுகிறது. இரண்டு பக்க பார்வைகள் இருக்கின்றன. ஒன்று, இது போன்ற கொண்டாட்டங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்களுடைய வியாபார யுக்தியின் விளைவாக பிரம்மாண்டப்படுத்தப்பட்டு புத்தாண்டு கொண்டாடுவது ஒரு அடிப்படை கடமை போல ஆகிவிட்டதா? அல்லது கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் தானே முன் வந்து இதை ஒரு சமூகத்துக்கான கொண்டாட்டமாக, ஒரு பொதுவியலுக்கான ஒரு கொண்டாட்டமாக மாற்றிவிட்டார்களா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் ஏன் இத்தனை பிரம்மாண்டம்? இந்த ஆயுத எழுத்தின் இந்த பகுதியில் நம்முடைய சமூக ஆர்வலர் சல்மா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல எழுத்தாளர் சாரு நிவேதா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல பாடகி அனிதா குப்புசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் மூன்று பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சாரு நிவேதா ஆரம்பிக்க விரும்புகிறேன். இத்தகைய கொண்டாட்டங்கள் நான் ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்னது போல எப்படி நம்மகிட்ட இவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா ஓடிடுச்சு? எனக்கு நான் கேள்விப்பட்ட வரை ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இத்தகைய கொண்டாட்டங்கள் கிடையாது, இவ்வளவு பிரம்மாண்டம் கிடையாது. இன்று ஒவ்வொரு ஊர்லயும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கிறது பெருநகரங்கள் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்களில் கூட ஊடுருவி இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கிறோம். அப்ப இந்த கொண்டாட்டங்கள் நம்ம முதலே சொன்னது போல நம்முடைய உற்சாகத்துக்கான ஒரு வெளிப்பாடா அல்லது வர்த்தக நிறுவனங்களுடைய யுக்தியா? ஒரு 20-30 வருஷத்துல வாழ்க்கையில அந்த போக்கும் நம்ம நிறைய மாறி இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சுருக்கமா சொல்லணும்னா, வாழ்க்கையில நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில கொண்டாட்டம்னு எதுவுமே இல்லாதனால இத ஒரு தேடி தேடி போறது அப்படித்தானே, அதனால கிடைச்ச ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம், இளைஞர்களோட பார்ட்டிசிபேஷன் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த கார்பரேட் அப்படின்லாம் சொன்னீங்க. ஒருவேளை மது விற்பனையை அதிகப்படுத்துறதுக்காக கூட இதெல்லாம் இந்த கொண்டாட்டம் தூண்டிவிடப்படுதோ அப்படின்னு கூட ஆச்சரியமா இருக்கு. 31ஆம் தேதி இரவு ஒரு 8 மணிக்கு மேல ஆணோ பெண்ணோ, ஆண்களே நடக்க முடியல அப்படிங்கும்போது பெண்கள் நடக்கிறதுக்கு எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ரவுடித்தனத்தை நான் இப்படி பேசுறது என்னோட வாசகர்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா எந்த காரணத்தை முன்னிட்டும் ரவுடித்தனத்தை கொண்டாட்டம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க பாக்குறது அந்த கூச்சலும் கூக்குரலும், ஒரு அடுத்தவங்க மேல ஒரு பயத்தை, அடுத்தவங்க கிட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்துறத எப்படி நீங்க கொண்டாட்டம் சொல்ல முடியும்? எதுவா இருந்தாலும், எந்த கொண்டாட்டமா இருந்தாலும் அடுத்தவரை பாதிக்க கூடாது இல்லையா? 2 பெண்கள் இருக்காங்க, இவங்களால 31ஆம் தேதி ஒரு 10 மணிக்கு மேல நடந்து போக முடியுமா? ஒரு பீச்சை ரசிக்கணும்னு போறாங்க, முடியுமா? என்னுடைய சந்தேகம் இரவு போக முடியாதா இருக்கலாம், 31ஆம் தேதி இரவு போக முடியுமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மாறி யோசிக்கிறேன். 31ஆம் தேதி பெண்கள் தனியாக, நேற்று நான் போய் பார்த்திருக்கிறேன், நம்ம நேரலை நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் போகும்போது 12:30 மணிக்கு நகர் முழுக்க சென்னை மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளதுன்னு அன்னைக்கு வரலாறு எழுதுனா உண்மையிலேயே விழாக்கோலம். ராத்திரி 12:30 மணிக்கு பெண்கள் தனியாக, நீங்க சொல்ற ஆண்களுடைய பாதுகாப்போட இல்ல, கணவன்மாருடைய பாதுகாப்பு, பெண்கள் தனியாக அவர்களே கூட ஒரு குழுவாக போயிட்டு இருக்காங்க. நீங்க 31ஆம் தேதி 30ஆம் தேதி பாதுகாப்பு கூட நம்பலாம், 31ஆம் தேதி பரிபூர்ண பாதுகாப்பு ராத்திரி 12:30 வரைக்கும் இல்ல. நான் கண்ணால பார்த்த வரைக்கும் விசில் அடிக்கிறது, அவங்களை டீஸ் பண்றது, ஒரு ஆம்பளை தனியா போனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு கூட்டமா சேர்ந்து அது மது போதையும் சேர்ந்துருச்சுன்னா ரவுடித்தனம் ஜாஸ்தி ஆயிடுறத நான் கண்ணால பார்த்தேன். பிளஸ் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால பாம்பேல இதே 31ஆம் தேதி இரவு தான் ஒரு பெண்ணை 60-70 பேர் வன்கலவி செஞ்சு ஒரு டார்ச்சர் பண்ணதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதை யாரோ எடுத்திருக்காங்க. அப்படி அதை நம்ம நேரடியா பார்த்தோம் இல்லையா? அப்ப இது ஒரு பதற்றத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்துது. நீங்க சொல்றது நடந்திருக்கு. 31ஆம் தேதி இரவு கல்கத்தால அது மாதிரி நடந்துச்சு, மும்பைல இதே மாதிரி நடந்துச்சு. அந்த அவங்க ஒரு இரவு நிகழ்ச்சியில கலந்துட்டு வரும்போது அவங்களை ரொம்ப டீஸ் பண்ணது மாதிரி விஷயங்கள் மேற்கு வங்கத்தில் நடந்தது, அஸ்ஸாம்ல நடந்தது, பல இடங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். நிர்பயா எந்த புத்தாண்டு நடந்துச்சு? நிர்பயா சம்பவம்
ஆண்கள் பெண்களை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்குறதுங்கிறது காலகாலமா நீங்க சந்தர்ப்பம் பகல்ல 12 மணிக்கு பண்ணுவான். நடக்குது 12 மணிக்கு ஏன் காத்திருக்கீங்க? பகல்ல 12 மணிக்கு பண்ணுவான். ஆனா இது நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புறது என்னன்னா, இது வந்து ஒரு போதையில தன்னை மறக்கிறது, ஒரு கூட்டமா சேர்ந்து ரவுடித்தனம் பண்றதுதான் கொண்டாட்டம் அப்படின்னு இவங்க நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. அதனால உங்களுடைய கோபம் வந்து மது அருந்து விட்டு அவர்கள் கொந்தளிப்பது அதுல இருக்குதா, இல்லாட்டி மது அருந்துவதில் இருக்குதா? மது அருந்தது ஒருத்தர் தனிப்பட்ட விஷயம். அது வந்து நான் கருத்து சொல்ல முடியும். அதை பத்தி ஒரு கூட்டமா சேர்ந்து அதை வந்து ஒரு ரகலை பண்ணி ரவுடித்தனம் பண்ணி அதுதானே வந்து இப்ப பிரச்சனையா இருக்குங்கிறத நான் இதை அனிதாட்ட கொண்டு போக விரும்புறேன். ஒரு நண்பர் சொல்றல மது அருந்துறது குற்றம் இல்ல, அது வந்து அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் பிரச்சனையில பாதி மது அருந்தினால்தான் வருது. அப்ப அவர் இன்னும் தெளிவா சொன்னது போல மது அருந்தது மட்டும் இல்லாம ஒரு மாபா, ஒரு கூட்டமா, ஒரு கும்பலா அவர்கள் இருக்கும்போது அவர்கள் இன்னமும் ஒரு தனி மனிதர்களா இல்லாம ஒரு வெறிபிடித்த மனிதர்கள் மாதிரி மாறிடுறாங்க. இப்ப ஒட்டுமொத்த இது போன்ற கொண்டாட்டங்களே தவிர்க்கப்பட வேண்டியன்னு சொல்ல போறோமா, இல்லாட்டி இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லி சொல்ல போறோமா? முதல்ல நமக்கு தமிழ் புத்தாண்டுன்னு ஒண்ணு இல்லன்னா வேணா நம்ம இதை கொண்டாடி இருக்கலாம். நமக்கு தமிழ் புத்தாண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது யாருமே கண்டுக்கிறது இல்ல. அது ஏன் கொண்டாடுறதுல, அது ஏன் ஒதுக்குறாங்க எல்லாரும்? நமக்கு இது வந்து மேலை நாட்டு கலாச்சாரம். ஆங்கில புத்தாண்டுன்னு கொண்டாடுறது. தமிழ் புத்தாண்டு எதுங்கிறதுல நீங்க சந்தேகம் வச்சுட்டீங்க. சித்திரை ஒண்ணா தை ஒண்ணா அப்படின்னு ஒரு குழப்பம் வச்சிருக்கீங்க. வரலாற்று இது நீங்க சான்றுகள் எடுத்தீங்கன்னா சித்திரை ஒண்ணுதான் வருது. கேரளாலையும் அப்படிதான் கொண்டாடுறாங்க. அது வந்து தனி பலர் வந்து இதுக்கு கடுமையான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, கடுமையான போராட்டம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. மாத்தலான்னு வேணா நினைக்கலாமே ஒழிய வரலாற்று சான்று சொல்றது வந்து சித்திரை ஒண்ணுதான் வேண்டாம். இவரு நிறைய எழுதியிருக்காரு, படிச்சிருக்காரு, நிறைய நீங்க அறிஞர்கள்ட்ட கலந்து ஆளாச்சுன்னா ஒரு கூட்டணி சேர்க்கிறீங்க நீங்க. இல்ல வரலாற்று சான்று வந்து சித்திரை ஒண்ணுதான். நமக்கு தை சாரி அனிதா சொல்றதோட எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா சேர்ந்து கூட்டணி ஆகிட்டு கூடாது. தமிழ் புத்தாண்டுங்கிறது வந்து ரொம்ப பொங்கல் மாதிரி ஒரு தனியான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கொண்டாட்டம். அது நமக்கு மட்டுமே உள்ளது. இது வந்து உலகம் பூரா கொண்டாடுறாங்க. அதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது சார். உலகம் பூரா கொண்டாடுறாங்க சார். இந்தியா உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட சீனா வந்து அவனுடைய ஆண்டு விழாவை கொண்டாடுவான், அவனுடைய புத்தாண்டை கொண்டாடுவான். அப்ப உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு கொண்டாட நம்மளும் கொண்டாட போறோமா? நம்ம ஏன் யுகாதி கொண்டாடுறது இல்ல? நான் இல்லன்னு சொல்றேன் சார். தமிழ் சித்திரை ஏன் தெரியுமா நான் சொல்றேன் உங்களுக்கு? அப்போ பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல உங்களுக்கு குலதெய்வம் கோயில்ல போயிட்டு பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம் படிப்பாங்க. பஞ்சாங்கம் சித்திரை அந்த தமிழ் புத்தாண்டு தான் படிப்பாங்க. அப்ப என்னன்னா இந்த எழுதுனது அப்படி இந்த மாசத்துல இப்படி மழை வரும், இந்த வருஷம் வந்து மழை கம்மியா இருக்கும், இல்ல அரசு இப்படி இருக்கும், அரசாங்கம் இப்படி இருக்கும் படிப்பாங்களாம். அதுக்கு ஏத்த மாதிரி வந்து மக்களை வந்து கொஞ்சம் அலர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. குருகுல எல்லாம் அங்க படிக்கும்போது பூசாரி எல்லாம் படிக்கும்போது நிறைய அந்த பஞ்சாயத்துல எல்லாம் சேர்ந்து படிக்கும்போது அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா வரலாற்று சான்றுகள் வந்து தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தில் தான் வருது. அது நம்ம விவாதம் அது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு முகம் இருக்கு, நமக்குன்னு ஒரு மொழி இருக்கு, நமக்குன்னு ஒரு நாடு இருக்கு, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை எடுத்துட்டு அது கொண்டாடணும், ஏன் முக்கியத்துவம் தரணும்? அது ஒண்ணு. இது பாத்தீங்கன்னா தங்களுடைய மகிழ்ச்சிக்காக தான் பாத்தீங்கன்னா எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். மேற்கத்திய கலாச்சாரத்துல இருந்து ஒண்ணு பாக்கி வைக்கல. நம்ம அவங்களுடைய பயன்பாட்டு கருவியா இருக்கக்கூடிய தொலைபேசியில இருந்து அலைபேசியில இருந்து எல்லாமே நம்ம வந்து வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அவங்க நம்முடைய ஆடை அணிகலன்கள்ல இருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டோம். அப்புறம் புத்தாண்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அவங்க இவங்கெல்லாம் அவங்க காதல் தினம் எப்படி வந்துச்சு? இல்ல நம்ம ஊர்ல காதல் வந்து சங்க காலத்துல இருந்து இருக்குது. 2000 மில்லேனியம் பாத்தீங்கன்னா நாங்க அங்க இருந்தோம், மேலை நாடுகள்ல இருந்தோம், லண்டன்ல இருந்தோம், எல்லாம் ஒரு ரவுண்ட். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் கிடையவே கிடையாது. நீ உசிலம்பட்டியிலும் கோயில்பட்டியிலும் தான் இருந்திருக்கணும். இல்ல நிகழ்ச்சிக்காக போகும்போது இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய பாடல், உங்களுடைய குரல் வந்து அங்க போகுது, அங்க இருக்கக்கூடிய விழா கொண்டாட்டங்கள் இங்க வருது. இல்ல அங்க வந்து இப்படி கொண்டாடவே இல்லன்னு சொல்ல வரேன் நான். அங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இங்க போல பாத்தீங்கன்னா அங்கங்க பந்தோபஸ்து கிடையாது. ரொம்ப அமைதியான முறையில அந்த 12 மணி ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா வான வேடிக்கைகள் மட்டும் தான் இது வெடிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் இதெல்லாம் பாட்டு இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு அதை போய் பார்த்து ரசிக்கிறாங்க. அவ்வளவுதானே ஒழிய இந்த மாதிரி கூத்து எங்கேயுமே பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களே 31 நீங்க வெளியில போனீங்க நேற்று ஷோ முடிஞ்சு. அப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் கூட்டமா அந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்க இந்த கலாச்சார சீரழிவுங்கிறது இங்கதான் நடந்துகிட்டு இருக்கு அதே புத்தாண்டு பேர்ல. ஆமா ஆமா. அதாவது தங்களுடைய மகிழ்ச்சிக்கு அந்த நாள்ல பாத்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து குடிக்கலாம், வா ஜாலியா நான்வெஜ் சாப்பிடலாம், நம்ம அங்க போலாம் இங்க போலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நல்ல ஆணும் பெண்ணும் குடிக்கலாம், கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கலாம், கட்டிப்பிடிச்சு ஆடலாம், ஆடை குறைப்பு பண்ணலாம், எல்லாமே எல்லாருமே புத்தாண்டு கொண்டாடுவாங்க. இதோட கொண்டாடுறதுக்கான காரணங்கள் எல்லாரும் கொண்டாட முறை இருக்கு. இப்ப நான் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில ஒன்னா கோயில்ல பாக்கலாம், இல்லாட்டி வீட்டுல வந்து பூஜை அறையில பாக்கலாம். இந்த மாதிரி
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பட் இதை காரணம் காட்டி நிறைய குற்றங்கள் தான் அதிகம் ஆகுது. நான் சல்மாட்ட கேட்க விரும்புறேன். அவங்க சொன்னாங்க இதுல சொன்ன ஒரு விஷயம் பாருங்க, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் நமக்குன்னு இருக்குது. நம்ம நம்ம ஊர்ல திரு சாரு கூட ஒரு விஷயம் சொன்னாரு, கொண்டாட்டங்கள் குறைவா இருக்கிறதுனால ஒரு காரணம். நம்ம ஊர்ல கொண்டாட்டங்கள் குறைவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பொங்கல் ஆகட்டும், சித்திரை ஆகட்டும், இல்லாட்டி நம்ம ஊர்ல விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், 1008 விஷயங்கள் மாறி 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 வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில்ல இல்லாட்டி ஊர்ல உண்மையான ஒரு கொடையாவது வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு பங்கன்ல ஏதாவது கோயில்ல உருந்துகிட்டே இருக்கு. கிராமங்கள் தோறும் கூட இருந்துட்டு இருக்கோம். நம்ம கொண்டாட்ட வடிவங்கள் மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா, இல்லாட்டி நமக்கு நாம தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடுங்கிறதெல்லாம் சொல்ல அந்த விழுமியங்கள்லாம் ரொம்ப அழுத்தாம விட்டுட்டு எப்படினாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கறதுக்கான வாய்ப்பை நம்ம பார்த்துட்டோம். பொதுவா இப்போ இந்த நம்ம காலனி ஆதிக்கத்துல எத்தனையோ வருஷம் இருந்திருக்கோம். அப்போ இது ஒரு பொதுவான ஒரு பண்டிகையை அவங்க மாத்திட்டாங்க. இப்போ பொதுவான உணவா பல உணவுகள் வந்தாச்சு வெளிநாட்டுல இருந்து, பொதுவான பானங்களை கொடுத்திருக்காங்க. இப்ப நம்முடைய அதே போல இந்த கொண்டாட்டத்தையும் இது மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு கொண்டாட்டம் நமக்கு தேவைதான். அது கொண்டாடுறதுங்கிட்ட என்னுடைய லிமிட் என்ன அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம். அது வீட்டுக்குள்ள பிறரை துன்புறுத்தாம கொண்டாடுறதுங்கிறது அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா தன்னுடைய அடையாளங்களை விட்டு கொடுத்துட்டு, தன்னுடைய பண்பாட்டை விட்டு கொடுத்துட்டு, நமக்குன்னு ஒரு தமிழ் புத்தாண்டு இருக்கு, ஆனா நம்ம அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு தான் இந்த கொண்டாட்டத்தை நம்ம இப்ப கொண்டாடுறோம். அதுதான் இங்க பிரச்சனை. இப்போ நமக்கு முன்னாடியெல்லாம் காதலர்கள் தினம் இல்ல, தந்தையர்கள் தினம் இல்ல, அன்னையர்கள் தினம் கிடையாது, விமன்ஸ் டே கிடையாது, சில்ட்ரன்ஸ் டே கிடையாது. இப்ப எல்லாமே கார்பரேட்டோடைய முக்கியமான ஒரு பங்களிப்பா தான் பாக்குறேன். அவங்க இதை ப்ரொமோட் பண்றாங்க. நேற்று பார்த்தோம்னா எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் அல்லது 3 ஸ்டார் ஹோட்டல்லையும் குடும்பமா இதை செலிப்ரேட் பண்றதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம். அப்ப இது யாரு எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறப்ப சராசரி மனுஷன் நினைக்கிறான், ஐயோ இது என்னுடைய விழா, இதுதான் இந்த கொண்டாட்டத்தை நான் மிஸ் பண்ணிருக்கேன். இதுல தொன்னைக்கு நெய் பாரமா, நெய்க்கு தொன்னை பாரமா? நீங்கள் கொண்டாடுவதால் கொண்டாட்டங்கள் வைக்கிறார்களா? இது எல்லாத்தையும் அவங்க உருவாக்குனது. அதாவது இது ஒரு வியாபார தந்திரம் அதுக்கு பின்னாடி இருக்கு. அது மட்டும் இல்லாம காலனி ஆதிக்கத்தோட பாதிப்பு இருக்கு. நீங்க நவீன உலகத்துல எல்லா விஷயங்களும் நம்ம அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். உலகமயமாக்கல் எல்லா விஷயத்தையும் இங்க கொடுத்திருக்கு. என்னுடைய கேள்வி என்ன, இது வர்த்தக நிறுவனங்களுடைய யுக்தியா இல்ல பெரும்பங்கு இருக்குன்னு நான் சொல்றேன். அவங்களுடைய பங்கு பெரும்பங்கு. அவங்கதான் அன்னையர் தினத்தையும் கொண்டு வந்தாங்க, அவங்கதான் காதலர் தினத்தையும் கொண்டு வந்தாங்க. நான் அன்னையர் தினத்தை கவனமா கை கழுவி விட்டுட்டு காதலர் தினத்தை மட்டும் குடிச்சுக்கிட்டேன். எது அதிகமா கொண்டாடப்படுது? அதாவது எல்லாம் ஒரு கிஃப்ட் வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு, அல்லது ஹோட்டல்ல அது குடிக்கிறதுக்கு, எல்லா விஷயங்களுக்குமே ஒரு கொண்டாட்டமா அதை மாத்துறப்போ ஒரு பெரிய கன்சியூமரிசம் இங்க உருவாக்கப்படுது. அதன் மூலமா நிறைய பணம் முழங்குது. எல்லாத்தையும் அது இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அதை மாத்துறாங்க. அந்த காதலர்கள் அதை கொண்டாடுறது இன்னைக்கு பெரிய அளவுக்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு கலாச்சாரம் பண்பாடு நமக்குன்னு தமிழ் கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு, பண்பாடு இருக்குன்னா அதை நம்ம விட்டு கொடுத்துட்டு இதை கொண்டாடுறப்பதான் பிரச்சனை நான் சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய இந்த கலாச்சாரம் பண்பாடுக்கு ஒரு அருஞ்சொல் பொருள் சொல்லுங்க, ஒரு அர்த்தம் சொல்லுங்க. இந்த ஒரு விஷயத்துல ஆல்மோஸ்ட் உடன்பட்டு இருக்கிற நீங்க 3 பேரும் அந்த ஒரு வாரத்துல 100% முரண்பட்டுருவீங்க நான் சொல்றேன். அது கண்டிப்பா நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கான பண்பாடு வேற, அவருக்கான பண்பாடு வேற, அவங்களுக்கான பண்பாடு வேற. பிறரை மதிக்கிறது, நம்ம நமக்குள்ள சந்தோஷங்களை உருவாக்கிக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா. நேற்று கொண்டாட்டத்துல என்ன பிறரை மதிக்காம போயிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நேற்று கார்ல போனா பைக்ல பறந்துகிட்டு போறாங்க, அந்த கார்ல மோதுற மாதிரி போறாங்க, குடிச்சுட்டா எங்க பார்த்தாலும் அராஜகம், போலீஸ் எல்லாத்தையும் நின்றுட்டு இருக்கு. ஏதோ ஒரு கொண்டாடத்துக்கு எதை தேடி போறாங்க, சந்தோஷங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு. அவங்க தேடி போய் மத்தவங்க இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தை மாசங்கிறது நமக்கு விவசாயிகள் சந்தோஷமா இருக்கக்கூடிய, அறுவடை செய்யக்கூடிய ஒரு நாள். அந்த நாள்ல கொண்டாட்டம் சந்தோஷம் எல்லாம், நமக்கு எல்லாம் கையில பணம் இருக்கு, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதை நம்ம முன்னோர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ஒண்ணுமே இல்லாம வெளிநாட்டுல அவங்க கொண்டாடினாங்கன்றதுக்காக எந்த அர்த்தம் இல்லாம அதை நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நமக்கு அதை மட்டும் நம்ம விட்டு கொடுக்கல. நம்மள எல்லா விஷயங்களும் நம்ம விட்டு கொடுத்து, உணவை விட்டு கொடுத்தாச்சு, மொழியை விட்டு கொடுத்திருக்கோம், நம்முடைய எல்லா அடையாளங்களையும் விட்டாச்சு, மருத்துவத்தை விட்டு கொடுத்திருக்கோம். நம்ம எதை இன்னைக்கு நம்மளுடைய அடையாளங்களை மிச்சம் வச்சிருக்கோம். எல்லாமே உலகமயமாக்கல் மூலமா நம்ம அந்த அடையாளங்களை தான் நம்மளதையா நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிறதான் பிரச்சனை. தன்னுடைய சுய அடையாளங்களை தொலைத்து விட்டு புதிய அடையாளங்களை வரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம், தமிழர் கலாச்சாரம் சொல்லக்கூடிய இருக்கலாம், அர்த்தம் மிகப்பெரியது. அதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கும். உண்மையில் இப்படியானால் இந்த
அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த பண்பாட்டை, இந்த நாகரிகத்தை கொண்டு போகாமல் சேர்க்காமல் விட்டது யாருடைய தவறு? நமது முன்னோர்கள், நமது பெற்றோர்கள், நமது மூதாதையர்களுடைய தவறா? அல்லது இது கால மாற்றத்தில் ஏற்படக்கூடிய விஷயம் தான்? தீபாவளி 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய அளவு கிடையாது, விநாயகர் சதுர்த்தி 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய விஷயம் கிடையாது. இப்போது ஒவ்வொரு விஷயம் அதிகமாக கொண்டு வருவது போல இந்த ஒரு விழாவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தானே. ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் ஏன் இத்தனை பிரம்மாண்டம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தின் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு சார் நிவேதாட்ட கேட்கிறோம், இந்த ஒரு கொண்டாட்டத்தை நம்ம ஒரு கலாச்சார சீரழிவுன்னு எப்படி பார்த்துட முடியும்? பல விஷயங்கள் ஏற்கனவே நம்ம சொன்னது போல ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. நம்ம ஊர்ல தீபாவளி பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட கிடையாது. வட இந்தியர்கள் இங்க அதிகமா வந்த பிறகு இந்த தீபாவளி கொண்டாட்டங்கிறது நம்ம ஊர்ல பட்டாசு விற்பனை எகிரி அடிச்சு கடுமையா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல இந்த விநாயகர் சதுர்த்திங்கிற கொண்டாட்டம் இருந்த சுதந்திர காலத்துல பாலகங்காரத்திலருடைய கடுமையான முயற்சிக்கு பிறகு இது ஊர்புறா பரவன ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு தெருவுக்கு தெரு பிள்ளையார் இல்லாத இடமே இல்லைன்னா போச்சு. அப்போ கால மாற்றத்துல ஒவ்வொரு கொண்டாட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. அது இந்து பண்டிகை, இஸ்லாம் பண்டிகை, கிறிஸ்துவ பண்டிகை அப்படிங்கறதெல்லாம் மேட்டல கொண்டாடுவதற்கு ஒரு காரணம். இது கலாச்சார சீரழிவு நீங்க எப்படி முத்திரை குத்துவீங்க? இது கலாச்சாரம்ங்கிற வார்த்தை ஒவ்வொரு கிளான், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒவ்வொரு ஊரு அந்த மாதிரி. நான் நாகூர்ல பிறந்து வளர்ந்தவன், அங்க உள்ள கலாச்சாரம், அங்க உள்ள பேச்சு எல்லாம் வேற. அதனால தமிழ் கலாச்சாரம்னு ஒரு பொத்தாம் பொதுவாலாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா சமூக சீரழிவுன்னு சொல்றதுக்கான காரணம் இருக்கு. தமிழ் கலாச்சாரம் ஒண்ணு இல்லவே இல்லைன்னு எழுத போறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு இனத்துக்கும், ஒவ்வொரு ஜாதிக்கும் சொல்றேன். கொங்கு மண்டலத்துக்கு தனியா இருக்கும், எங்க ஊருக்கு நாகூருக்கு ஒரு தனி மொழியும் தனி கலாச்சாரமும் இருக்கு. அப்படி நாகூர்ல நைட் 1 மணி வரைக்கும், நைட் 1 மணிக்கு கூட கொத்து பராட்டா சாப்பிட்டு இருப்பாங்க. அது வேற. அந்த மாதிரி கலாச்சாரங்கிறது மொழி. கலாச்சாரத்தை சேர்க்க போறீங்களா? மொழி தமிழ் மொழி, எங்க ஊர் மொழி வேற. ஒவ்வொரு ஜாதிங்கிறத நான் கிளானா பாக்குறேன், கிளான். அப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும், ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு. எல்லாமே ஒண்ணு எல்லாம் புத்தாம் பொதுவாக சொல்ல முடியாது. நாகூர்ல நீங்கள் குழந்தையாக சிறுவனாக இருந்து பார்த்து வியந்த காலமும், இன்று நீங்கள் ஒரு முதிர்ந்த நிலையில நீங்க போய் பார்க்கக்கூடிய காலமும், 2 நாகூரும் ஒன்றாக இருந்ததா? இல்ல, மாறிடுச்சு. நீங்க பிறந்து, நீங்க வளர்ந்து, நீங்க சொல்லக்கூடிய அந்த கிளான்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட மாறிடுச்சு. அப்ப ஒட்டுமொத்த நாகூர் மாறும், தமிழகம் மாறக்கூடாது. இல்ல, பேச விடாம பண்ண பேசுங்க. அதாவது இது சீரழிவை நோக்கின மாற்றமா இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப நான் நேத்து ஒரு போலீஸ் ஆபீசர் பேசிட்டு இருந்தேன், ரொம்ப ஹையர் ஆபீசர். அவர் சொல்றாரு அங்க புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அல்லது வேற ஏதோ ஒரு குரூப், ஒரு பெரும் நடவடிக்கை, ஒரு பெரிய கொண்டாட்டம் அப்படின்னா அங்க போலீஸ். நான் 2 ஆண்டுகள்ல பிரான்ஸ்லயும் பெர்லின்லயும் 2 நியூ இயர் இதுல கொண்டாட்டத்துல இருந்திருக்கேன். அப்ப அங்க போலீஸே பார்க்க முடியாது. இங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குன்னா, பீச்ல இங்க குளிக்க வேண்டாம் அப்படி சொன்னாலும் அங்க வாரம் ஒரு தடவை செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சட்டத்தை மீறுறது அப்படிங்கிறது இங்க கிரிமினல் தனியா பார்க்க முடியல, எல்லாரும் சட்டத்தை மீறுறோம். அப்போ இங்க போலீஸுக்கான வேலை ஜாஸ்தி ஆயிடுது. இது எதை காமிக்குதுன்னா, எல்லாரும் சட்டத்தை மீறி அதுல குடியும் சேர்ந்துடுறதுனால அது ஒரு மிக முக்கிய. இதுதான் சீரழிவு அப்படிங்கிறது, சமூக சீரழிவோட. ஒரு புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு நாள் இல்லாமலே போனா கூட, ஆங்கில புத்தாண்டுங்கிற ஒரு நாள் இல்லாமலே போனா கூட, நம்ம ஊர்லயோ கேரளாலயோ பாண்டிச்சேரியிலயோ ஆந்திராலயோ கர்நாடகாலயோ குடிக்கிற எண்ணிக்கை குறைய போறது இல்ல. இந்தியா முழுக்க ஓடிட்டு இருக்கு. மதுவிலக்கு இருந்த பீகார்ல அரசாங்கமே நம்ம ஊர் டாஸ்மாக் போல பண்ணிட்டு இருக்கு, கடை விக்குது. பஞ்சாயத்து கோயில்லையோ டாஸ்மாக் வந்துருது. ஓகே, இப்ப இது எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்க விஷயம். புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு வந்ததுனால இந்த மது கூடி போச்சுன்னு சொல்ல போறீங்க. தீபாவளிக்கு மது விற்பனை கூடுது, விநாயகர் சதுர்த்திக்கு மது விற்பனை கூடுது. சபரிமலை சீசன்ல குறைஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப அதுவும் கூட போயிடுச்சு. அதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தோதை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இது இந்த புத்தாண்டுங்கிற ஒரு வார்த்தை வருது. இதுல நான் பேசிக்கா என்ன சொல்ல விரும்புறேன்னா, இவங்களுக்கு ஒரு நல்லபடியா ஒரு நேரத்தை கொண்டாடுறதுன்னா, ஒரு நல்ல இசையை கேட்கறது, நல்ல சினிமாவை பாக்குறது, இப்படி நல்ல இலக்கியத்தை படிக்கிறது, அது கொண்டாட்டம் இல்லையா? ஒரு நல்ல படத்தை பாக்குறதுங்கிறது கொண்டாட்டம் இல்லையா? நல்ல மியூசிக், இது மியூசிக் சீசன். யாராவது போறாங்களா? இசையை கேட்கறது கொண்டாட்டம் இல்லையா? நீங்க ஏதோ வெறும் பாஷையில நீங்க பாடிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு என்ன தெரியும்? தமிழ்ல நீங்க எத்தனை பேர் பாடுறீங்க? அனிதா குசான் 4 பேர் பாடுறாங்க, 4 பேர் பாடுறாங்க. மத்த எல்லாருமே நீங்க தெலுங்குல பாடுறீங்க, கீர்த்தனை பாடுறீங்க. உங்களுக்கு அது புரியுது, ஆரோகணம்ன்றீங்க, அவரோகணம்ன்றீங்க. எனக்கு 2 வித்தியாசம் எனக்கு தெரியாது. தமிழ் இசையும் இருக்கு,
தமிழிசை பாஜக மாநில தலைவர் தமிழிசை இருக்கு. இது வெறுமன சால்சாப். நல்ல நீங்க சொல்லுங்க. நாங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து தமிழிசைக்கான ஒரு முயற்சி நாங்கள் அதுதான் திரும்ப வரேன். தமிழ் கலாச்சாரம் பண்பாடு விழுமியம் நிறைய வார்த்தையை நம்ம போட்டுட்டே இருக்கிறோம் தவிர எங்கேயாவது கடைபிடிச்சிருக்கோமா? எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நான் விட்டு சொல்லுவேன். மக்கள் நீங்க அதை எங்க கடைபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. நான் எங்க தவறு அடுத்த தலைவர் நம்ம கேட்போமே. நான் இவ்வளவு பண்ணேன், நீ என்ன பண்ணு? உங்களுடைய தகப்பனாட்ட இருந்து பாதிக்காரியை நீங்க பண்ணாம விட்டீங்க. உங்களுடைய பிள்ளை நீங்க பண்ணதுல பாதிக்காரி பண்ணாம விட்டான். உங்களுடைய தகப்பனார் உங்களை திட்டுவார். நான் எப்படி தெரியுமா? இப்ப ராமதாஸ் பேச்சு வந்ததுனால சொல்றேன். ராமதாஸோட அரசியல் கருத்துக்களோட எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா அவரோட மக்கள் டிவியில தான் நல்ல சினிமா எதுன்னு போட்டாங்களே. நான் தான் சொல்றேன். அதை பார்த்து பொங்கு தமிழ் பேரவைன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் கொண்டு வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க தமிழ் பாடல்களுக்கான பெரிய முக்கியத்துவம் கொடுத்தா சொல்ல எவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். நான் தமிழ்ல பாடிட்டு இருப்பேன் சார். யார் கேப்பா? அததான் வேலூர் பக்கம் நிகழ்ச்சி தான் முடிச்சுட்டு தான் நான் இங்க வரேன். விடிய விட நல்லா உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழ் பாடல்கள் தான் பாடுவோம். ஒப்பீட்டு அளவுல நான் அனிதா குப்புசாமி ஒப்பிட விரும்பல. நான் கேட்கிறேன், நீ ஒரு பொதுவா சொல்லுங்க. தமிழ் இசை மட்டுமே பாடக்கூடிய பாடகர்களும் இல்லாட்டி கிராம பாடல்கள் பாடக்கூடியவர்களுக்கும் கர்நாடக சங்கீதம் பாடல்கள் உள்ள கட்டண வித்தியாசம், அவர்களுக்கான வாய்ப்பு வித்தியாசம் நீங்க சொல்லுங்க. இல்ல இவங்களுக்கு கொடுக்கப்படுற கட்டணம், அவங்களுக்கு கொடுக்கப்படுற கட்டணம், இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ரெண்டும் சொல்லுங்க. அப்ப நாங்க எங்க போச்சு? கொத்தனாருக்கு சித்தாளுக்குமார் ஆகி போச்சு. கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சா கொத்தனாரு மேஸ்திரி, நான் வந்து சித்தாளுக்குமார் ஆகி போச்சு. அப்ப நாங்க இந்த மரபை பாரம்பரியத்தை பண்பாட எங்க கொண்டு யார் கொண்டு போக தவறுனா கேட்கிறேன். நீங்க சொல்றது இப்ப தமிழ் இசையில வந்த மத்த பாடல்களுக்கு எல்லாம் சபால அங்கீகாரம் உண்டு. ஆனா எங்களுக்கு தமிழிசை பாடுற எங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. நான் கேட்கிறேன், அங்கீகாரம் இல்லை என்பது எல்லாரும் தெரிஞ்ச உண்மை. எங்க தவறு நான் கேட்கிறேன். எல்லாருமே ஒத்துப்பா தமிழ் பண்பாடு குறைஞ்சிக்கிட்டே வருது, நாகரிகம் குறைஞ்சிட்டு ரைட் ஓகே. எங்க தவறு நடந்தது? நான் செய்யலன்னு சொல்ல போறீங்களா? நீங்க எனக்கு கட்டுத்தரலன்னு சொல்ல போறீங்களா? தமிழனை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் முன்னேறணும்னு நினைச்சா கூட முன்னேறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கறது இல்ல. முதலாவது நம்ம இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அருமை, நம்முடைய மொழி, நம்மளுடைய இசை அருமையை வந்து நம்ம தெரியாம நிறைய வந்து பின்பற்றுறோம். மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றனால இது ரொம்ப மிக இன்னொன்னு சமுதாய சீர்கேடுன்னு சொன்னார் இல்லையா இவரு. அது சொல்றது காரணம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சொல்லி சல்மாதான் சொன்னாங்க, நமக்கான அடையாளம் இருக்கிறது, அதை தொலைத்து விட்டு நம்ம புதிய அடையாளத்தை தேடிட்டு இருக்கோம் சொல்றாங்க. நான் திரும்ப கேட்கிறேன், அந்த அடையாளத்தை தொலைச்சிட்டோம் சொல்றீங்களே, நான் தொலைச்சேனா நீங்க தொலைச்சீங்களா? நீங்க என் கைமாற்றி விடும் போது அடையாளத்தை கொடுத்தீங்களா? இல்லாட்டி அதை ஒரு மாற்று குறைச்சிட்டே போதான்? நாங்க ஒவ்வொரு தலைமுறைக்கும் மாற்று குறைந்து கொண்டே வரும்போது எந்த தலைமுறையை தவறு சொல்லுவீங்க? அதாவது வீட்டுல நம்ம பெரியவங்க சொல்லி கொடுக்கறதல்ல அது ஒண்ணு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். என்ன கேட்டா நம்முடைய கலாச்சாரத்துல நம்ம மொழியில நம்மளுடைய பண்பாடு வந்து விட்டு கொடுக்கும் பொழுது அந்த சட்டம் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பண்ணாங்கன்னா நிச்சயமா உங்களுடைய தனி மனித கொண்டாட்டங்கள் அரசு எப்படிங்க தலையிட முடியும்? கொண்டாடிச்சுன்னா உரிமை மீறல் சொல்லி சண்டைக்கு வந்துடுவாரு. இந்த இடம் கொஞ்சம் சொன்னாங்க இல்லையா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பெண்கள் எல்லாம் வந்து வெளியில அதிகமா போக கூடாது, பெண்களுக்கு கை கொடுக்க சண்டைக்கு வந்துருவாங்க. எப்படிங்க நீ வெளியே போக கூடாதுன்னு சொல்லலாம்? வரீங்களா இல்லையா? பாத்தீங்களா 11 மணிக்கு ஆண்கள் கும்பலா போக கூடாது, ஆனா பெண்கள் போகணும். முதல்ல செல்போன் கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒரு 60-70 பேர் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசுவோம். நீங்க பாம்பேல வந்து கேங் ரேப்பிங் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றோம். முதல்ல உங்களுக்கு வந்து ஒருத்தன் போனா கூட அப்படியே தவறு நடந்துச்சுன்னா அந்த ஒருத்தன் மட்டும் போவான், தவறு முடிஞ்சிருது, அந்த இதனை பலாத்காரம் பண்ணிட்டு வந்துருவான். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, செல்போன் மச்சான் நான் இங்க இருக்கேன் நீயும் வான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே பாஸ் பண்ணி ஒரு பொண்ணை கெடுத்ததுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இந்த மீடியா தான். டோட்டலா மீடியா தான் நான் சொல்ல முடியும். செல்போன்னால இதெல்லாம் தான் காரணம். உங்களுக்கு இல்லாட்டி எப்படி தெரியும் ஒரு பொண்ணு இங்க இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி 70 பேருக்கு தெரியும் சொல்லுங்க? 70 பேர் ஒன்னாவா போயிட்டு இருக்காங்க. இங்க வாங்க, நீங்க மீடியாங்கிற செல்போனை மட்டும் சொல்ல, நீங்க ஒட்டுமொத்தமா ஊடகங்கள் எல்லாத்தையுமே சொல்றீங்க. நான் நினைச்சு புரிஞ்சுக்கிறேன். நானு ஒரு கொண்டாட்டங்கள் நீங்க வந்து தமிழ் புத்தாண்டையோ பொங்கலையோ மற்ற தமிழர் திருநாள் எதுவா இருந்தாலும் நீங்க கொண்டாடினீங்கன்னா எல்லா ஊடகமும் உங்களுக்கு பின்னாடி வரப்போகுது. நீங்க கொண்டாட்டங்களை மாற்றி அமைத்து விட்டு நீங்க ஊடகங்கள் எப்படி குத்தம் சொல்லுவீங்க? நீங்க நான் ஒண்ணு கேக்குறேங்க, எங்க ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு வெடிச்சு அந்த 12 மணிக்கா கேமரா வச்சு நீங்க ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? அது ஏன் எடுத்து போடுறீங்கன்ற நானு அது மாதிரி எல்லாரும் தவிர்த்துருங்க. நான் தவிர்த்துட்டா இந்த கொண்டாட்டங்கள் நடக்காம போயிடும். நாளைக்கு தமிழ் நியூ இயருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு எடுங்க, அது மட்டும் தான் நம்மளோட சொல்லி. தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் கொண்டாடினால் உங்கள் பின்னால் ஊடகம் வரும். நீங்கள் கொண்டாடாமல் அதை பதிவு செய்வதில்லை சொல்றீங்க. நான் உருவாக்கினால் இல்லாத மாயை உருவாக்குறேன்னு அர்த்தம். நீங்கள் கொண்டாடுவதை நான் பதிவு செய்தால் எது அதிகம் அர்த்தம்? நான் எங்க குற்றவாளியான? நான் வந்து கொண்டாடுறேன், கொண்டாந்து நீங்க போடுவீங்களா? நிச்சயமா போடுவோம். நாங்க எல்லாம் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோமே. தமிழர் புத்தாண்டுக்கான கொண்டாட்டம், தமிழ் புத்தாண்டுக்கான கொண்டாட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த அளவுக்கு இருக்கிறதா? இல்ல. அதுதான் கேள்வி. ஏன் நாம தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறோம் ஊர்ல இன்னைக்கு புத்தாடை வாங்கி அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க, கிராமங்கள்ல இருந்துட்டு இருக்கு. தமிழ் புத்தாண்டுல என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க கோயிலுக்கு வா, இப்படி வந்து பொங்கல் படைக்கணும், நம்ம சாமியை கும்பிடணும் அப்படி எல்லாம் சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா, இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா தண்ணி அடிக்கணும், என்ன வெளியில சுத்தணும் நல்லா.
அன்னைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, கிளப்புக்கு போ, பப்புக்கு போ, ஆடு, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா நாளும் போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நீங்க அன்னைக்கு 31ஆம் தேதி எல்லாம் கிளப்புக்கு போறாங்க. நீங்க எனக்கு புரியல, நீங்க வந்து எந்த உலகத்துல இருக்கீங்க எனக்கு புரியல. 31ஆம் தேதி கிளப்புக்கு போறாங்களா? 31ஆம் தேதி டிஸ்கோத் நடக்குதா? சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை கிளப்புகளையும் ராத்திரி 12 மகிழ்ச்சிக்காக கெட் டுகெதர் ஆகிறது வந்தீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாளை தேர்ந்தெடுத்துட்டு நீங்க தான் பதில் சொல்லணும் நான் நினைக்கிறேன். இந்த கொண்டாட்டங்கள் 31ஆம் தேதி நடக்கக்கூடிய விஷயமா? இல்ல அவங்க சொல்றது ஊடகம் மொபைல மட்டும் அது இல்ல. பொதுவான சமூக சீரழிவுக்கு ஊடகங்கள் காரணமா டிவியில் சொல்ல. டிவி வந்து சினிமாவோட எக்ஸ்டென்ஷனா தான் நான் பாக்குறேன். சினிமா தான் ஒரு முக்கியமான இந்த சீரழிவுக்கு காரணமா நான் நினைக்கிறேன். இந்த ரவுடித்தனம் அவங்க சமூகத்துல நடக்கிறதா நாங்க பிரதிபலிக்கிறோம் சொல்றாங்க. அதுல கற்பனை இருக்கு. நம்ம இப்ப நம்முடைய மாதிரி செய்தி ஊடகங்கள்ல கற்பனை கிடையாது, நடக்கிறத பதிவு பண்றோம். ஆனா சினிமா என்ன சொல்லுது? நடக்கிறத நான் பதிவு பண்றேன், என்னுடைய கற்பனை கலந்து. இல்ல நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அப்படி பார்த்தா ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நாய்க்கு மிளகாத்தூள் தூவுனதெல்லாம் யாருக்குங்க தெரியும்? சினிமால எடுத்துட்டு தான் அந்த மாதிரி ஒரு குற்றம் கூட நடந்தது. கேட்டது அந்த குற்றவாளி சொன்னது அந்த மாதிரி. பெண்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப கொச்சப்படுத்தி என்னன்னு கேக்குறீங்களா? குழந்தையில இருந்து எதை கேட்கல சொல்றீங்க நீங்க? பொதுவா வந்து மீடியா அப்படின்னு சொல்றது வந்துட்டு சினிமா தான். ஒரு பெண்ணை வந்து எவ்வளவு அசிங்கமா காட்டணும், அது அசிங்கம். அத உடல் ரீதியா மட்டும் இல்ல, அந்த பெண்ணை டீஸ் பண்றது எத்தனை வகையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி எத்தனை வகையான ஹீரோயிசம் அதை மாத்தி அந்த பெண்ணை வந்துட்டு டீஸ் பண்றப்ப அதை வந்துட்டு ஒரு இளைஞன் மனசுல அது பதியுது வந்துட்டு ஆணுடைய ஒரு தன்மை. அது அவன் டீஸ் பண்றது நம்ம இந்த குற்றச்சாட்டு ரொம்ப நாள் வைக்கிறோம். திரையுலகம் தான் அடிப்படை காரணமா இருக்கு. அது போன்ற திரைப்படங்களை புறக்கணிக்க பழகணும்னு அது ஜனங்கள்ட்ட இருக்கக்கூடிய அவேர்னஸ் இல்லங்கிறத பிரச்சனை. அவங்களுக்கு வந்துட்டு எது சரி எது தவறுங்கிறத அவங்க சரி பண்ணி அதை ஏத்துக்கிறது இல்ல. அதான் ஒரு படம் வந்துட்டு இவ்வளவு மோசமா இருக்கு, இதை புறக்கணிப்போம் அப்படிங்கிறதுக்கு 4 பெண்கள் அமைப்பு தான் போய் நிக்க வேண்டி இருக்குது ஒழிய அதை மட்டும் இல்ல. இன்னைக்கு வந்து பாருங்க, ஒரு பால் விலை ஏறுது அல்லது பஸ் கட்டணம் ஏறும், இப்படி ஏதாவது ஒரு பொதுவான பிரச்சனை வர்றப்ப அரசியல் பாதிக்கப்படுறது எல்லாரும் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனா அரசியல் கட்சிகள் மட்டும் தான் களத்துல நிப்பான், போராடுவாங்க. வந்துட்டு அவருடைய பிரச்சனை மட்டும் இல்ல, அது வந்துட்டு அது எதிர்கட்சியுடைய பிரச்சனை இல்ல, அது மக்களுடைய பிரச்சனை, அது தன்னுடைய பிரச்சனை, தான் பாதிக்கப்படுவாங்கிறப்ப அத்தனை பேரும் தெருவுக்குள்ள வந்து இறங்கினா தான் அதுக்கு ஒரு தீர்வு வறுமை ஒழிய அது யாராவது பாத்துப்பாங்கிற பிரச்சனை. இதுதான் நமக்கு வந்து சமூகத்துல எந்த விதமான பொறுப்புணர்வு இல்ல. இந்த கொண்டாட்டங்கள்ல, புத்தாண்டு கொண்டாட்டங்கள்ல, ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள்ல எங்கேயாவது ஆண் பெண் பாகுபாடுங்கிறது இருக்கா? முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து யாருக்கும் சளைக்காம கொண்டாடுறாங்க. எல்லா பெண்களும் போனாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சுதந்திரம் இருக்கக்கூடிய இங்க மட்டும் ஏன் வீடியோ கேட்றீங்க? எல்லா திரைப்படங்களும் மோசம் சொல்றீங்களா? எல்லா திரைப்படங்களும் மோசம் சொல்றீங்களா? எல்லா திரைப்படங்களும் மோசம் சொல்றீங்களா? இல்ல, எல்லா அதாவது 99% உங்க மனசாட்சி ஒரு சதவீத படங்கள் தான் வந்துட்டு ஓரளவுக்கு கண்ணியமா பெண்களை மரியாதையோட நடத்துற மாதிரி காட்டுது அல்லது ஈக்குவலா காட்டுதுன்னு நினைக்கிறேன். பொருளாதான் காட்டிக்கிட்டு இருக்குது. எந்த நல்ல படம் வருது பாருங்க, எல்லா படமும் ஒண்ணுதான் என் கருத்தும். அதுல வந்து கிடையாது. ஈசிஆர்லயும் ஓஎம்ஆர்ல நடந்துகிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு வந்து திண்டுக்கல்ல நடக்குது. ஆண்கள் போனது அதுக்கு வந்து ஊடகங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. ஊடகம் சொல்லுங்க, என்ன தப்பு? நீங்க ஆடுவீங்க, அத காட்டினாலோ பார்த்தாலோ வந்து அது வந்து ஊடகம் செய்யுங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி பரவுது அப்படின்னா திரும்ப 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 ப்ரொமோஷன் எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு இவங்க சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் கிடையாது. எப்படி அவன் எப்படி போனாலும் இந்த கொண்டாட்டம் ஏன் நான் பண்றது இல்ல, இதுல நான் ஈடுபடுறது இல்லைன்னா யாருக்காவது தேசத்தை பத்தியோ சமூகத்தை பத்தியோ ஒரு அவேர்னஸ் இருக்கா? யாருக்காவது இந்த யூத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? மொழியே தெரியாது, தமிழே தெரியும். ஆங்கில புத்தாண்டுக்கும் தேசப்பற்றுக்கும் எப்படி சம்பந்தம்? நீங்க ஜனவரி 26 கேளுங்க, ஆகஸ்ட் 15 கேளுங்க. ஒரு சமூகத்தை பத்தி எந்த அவேர்னஸ் இல்லாம நான் குடிச்சுட்டு கொண்டாடுறேன். என்ன கொண்டாடுறேன் நீ? நான் வந்து ஜனவரி 1 கொண்டாடலையே, நான் வந்து 365 நாள் குடிச்சிட்டு இருக்கேன். அதை பத்தி பேச மாட்டீங்க. மாவில்லையே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்டம் பாட்டம் குடி கூத்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. 365 நாள் நடந்துருக்கு, விடுமுறை இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. மட்டும் ஏன் போலீஸ் பாதுகாப்பு அதிகமா இருக்கு? அப்படி பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி 365 நாள் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருப்பது ஏன் 31ஆம் தேதி
அப்புறம் வந்து வெளியில எல்லாரும் வர்றது பெண்கள், நீங்க சொன்னீங்க இல்லையா பெண்களை நாங்க வந்து நிறைய பேரை பார்த்தேன்னு சொல்லிட்டு, ஏன் பெண்கள் அன்னைக்குதான் நீங்க பார்க்க முடியுது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இவ்வளவு தாராளமா சுத்த மாட்டாங்க, வர முடியாது அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டாங்க. பொது இடங்கள்ல நடக்கக்கூடியது 31 நடக்குதே தவிர அரங்குகள்ல உள்ளரங்குகள்ல நடக்கக்கூடிய நடந்துகிட்டு கொஞ்சம் தானே நடக்குது. உள்ளரங்குகள்ல கூடுதல் பணம் கொடுத்து கொண்டாடி கொள்ளலாம், நீங்க என்ன செய்து கொள்ளலாம். என்னை மாதிரி சாமானிய வந்து அவ்வளவு வசதி இல்லாம டாஸ்மாக்ல போய் ஒரு குவார்டர் வாங்கிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டா அவன் வந்து பிறருடைய உரிமையில தலையிடுறதுக்கு, அதாவது அவங்க தனியா போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேல அந்த வன்முறையை செலுத்துறதுக்கோ ஒரு குடி வந்து காரணமா இருந்ததுன்னா அது எந்த இடத்துலயுமே தவறுதான். ராத்திரி 12:30 மணிக்கு நீங்க 4 பேர் போனீங்கன்னா அவன் ஏற்கனவே மது அருந்தி இருக்கிறவன் இயல்பாக தூண்டப்படுவானே. நீங்க ராத்திரி 12:30 மணிக்கு வந்திருக்கீங்கன்னா புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக வந்திருக்கீங்க. குடிய வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வெளிநாட்டுல பாக்குறோம், எல்லா அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய வெதர், எதுக்கு குடிக்கிறது வந்துட்டு அவங்களுடைய இயல்பான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா எங்கேயுமே தெருவுல ஒருத்தன் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறானோ, பெண்கள் மேல வன்முறையை செலுத்துறானோ நம்ம கேள்விப்படவே முடியாது. ஏன்னா அவனுக்கு சுய கட்டுப்பாடு இருக்கு, எவ்வளவு குடிக்கணும், நம்ம என்னக்குள்ள நான் குடிச்சுட்டு அந்த விஷயத்தை வச்சுக்கணுங்கிறதுல அவன் தெளிவா இருக்காங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தெருவுல இளைஞர்கள் படுத்து கிடக்க பாக்குறோம். மேலை நாட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு இல்லையா? இது போன்ற சம்பவங்கள் தான் கற்பழிப்புகள், பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிக்கின்றனவா? ஒரு புள்ளி ஓரம் சொல்கிறது, இந்தியா போன்ற பிரம்மாண்டமான நாட்டை விட அமெரிக்காவில் கற்பழிப்பு விகிதம் அதிகம், கட்டுப்பாடு அதிகம் நிறைந்த நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் கற்பழிப்பு விகிதம் அதிகமா இருக்கும் போது இந்தியாவை ஒரு கட்டுப்பாடற்ற தேசம் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் ஏன் இத்தனை பிரம்மாண்டம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் வந்து அனிதா குருசாமி கேட்க விரும்புறேன். சொல்லும்போது சல்மா பேசும்போது சொன்னாங்க சுய கட்டுப்பாடு இல்ல, மேலை நாட்டவருக்கு அந்த சுய கட்டுப்பாடு இருந்துச்சு, நமக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர் தான் கட்டுப்பாடுங்கிறது கட்டுப்பட்டித்தனங்க சொல்ற அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகள் இருந்த ஊர். இங்க சுய கட்டுப்பாடு இல்லைங்கிறத எப்படி ஏற்க முடியும்? இன்னைக்கும் கூட உங்களுடைய வீட்டுல, சாரு வீட்டுல, என்னுடைய வீட்டுல, சல்மா வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் குழந்தைகளை நம்ம வந்து எங்க போன, எங்க வந்த, யாரை பார்த்த, உன்னுடைய ஃப்ரெண்ட் யாரு, நீ அத்தனையும் கேட்டு இருக்கிறோம். அவ்வளவு கட்டுப்பாடு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப கட்டுப்பாடு அற்ற தேசம் எப்படி சொல்லிட முடியும்? ஒருவேளை இந்த கட்டுப்பாடு இருக்கிறதுனால நமக்கு தெரியாம மறைமுகமா வந்து கட்டுட்டு போயிடுறாங்களா? நம்ம நாட்டுக்கு ஒரு சில வாழ்க்கை முறை இருந்தது. அது பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தது நிறைய. நான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய கட்டுப்பாடு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப எல்லாம் கட்டுப்பாடு குறைஞ்சுகிட்டு வருதுன்னு தான் சொல்லுவேன். வீட்லயும் நிறைய கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் கவனிக்கப்படுறது இல்ல, அது உண்மை. பாத்தீங்கன்னா பெத்தவங்களே பாத்தீங்கன்னா பேஸ்புக், வாட்ஸ்அப்ல உட்காந்துக்கிறாங்க. எங்க வீட்டுல நடக்கிறதே நான் சொல்றேன் உங்களுக்கு, எதுக்கு நான் மத்தவங்களுக்கு சொல்லிட்டு, நான் ஏதாவது முக்கியமா பாத்துட்டு இருக்கும் போது என் சின்ன மகள் வந்து ஏதாவது கேட்கும் போது கொஞ்சம் இருமா அப்படின்னு அவளுக்கு அந்த கற்பனை அந்த நேரத்தில் நின்றுது. அடுத்த முறை வந்து என்ன கேட்கணும் அவளுக்கு தெரியல, நான் சொல்றேன் இரு கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்றேன் நானு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து பெரியவங்களும் இதுல கொஞ்சம் கவனிக்கணும். நமக்கு எல்லாம் அப்போ வளர்ந்தது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கவனிப்பாங்க, இப்படிதான் இருக்கணும். உங்களுடைய கட்டுப்பாடுகள் தான் இது போன்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான அடையாளமாவே காரணமாக இருக்குன்னு நான் சொல்றேன். நீ அதிகமா கட்டுப்படுத்த எது அதிகம் அழுத்தப்படுகிறதோ அது பீரிட்டு எழுகிறது. அப்படி கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா இவ்வளவு கட்டுப்பாடு இருந்தே நீங்க அத்தனை பெண்களை பாத்திருக்கீங்கன்னா, கட்டுப்பாடு இல்லன்னா நீங்க அப்ப மொத்தமும் பாத்தீங்கன்னா வெளியில தான் நீங்க பாத்துருக்கணும். நீங்கள் கட்டுப்பாடோடு வைக்கும் போது நான் பெண்களை பார்த்திருந்து சொல்லாமல் இருந்திருப்பேன், பார்க்காமல் இருந்திருக்க மாட்டேன். இப்போது கட்டுப்பாடு அற்று போன பிறகு பார்த்ததை பற்றி சல்லா வைக்கிறேன், பேசுறேன், அவ்வளவுதான். இன்னொன்னு நான் சொல்றேன், மேற்கத்திய கலாச்சாரமே வேறங்க. அவன் வந்து ஒருத்தன் வந்து எத்தனை பேரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒருத்தி வந்து எத்தனை பேரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க அப்படி கிடையாது. ஒரே ஒருத்தியோட தான் வந்து கடை 90 வயசானாலும் கூட குடும்பம் நடத்தணும். அந்த மாதிரி எல்லாம் அப்படி இருந்தா நல்லதுன்னு சொல்லிக்கிற வேண்டியதான். எங்க இருக்குது அதுதான் அந்த மாதிரி வாழ்ந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில அதிகமா வந்து டைவர்ஸ் கேஸ் பதிவாது, தமிழ்நாடு 2வது இடத்துல. டைவர்ஸ் கேஸ் பதிவாது மட்டும் இல்ல, இணைந்து வாழ்தல்ங்கிறது வந்துருச்சு. திருமணங்கிறது அவசியம் இல்ல, இணைந்து கட்டுப்பாடு இல்லாதனால்தான். கட்டுப்பாடு இல்ல இப்போ கட்டுப்பாடு. நான் திரும்ப கேட்கிறேன், இந்த கட்டுப்பாடு அதிகமா இருந்ததுதான் காரணமா, கட்டுப்பாடு இல்லாத காரணம் சொல்லுவீங்க? கட்டுப்பாடு அதிகமா இருந்ததுதான் இப்படி பீரிட்டு வெடிக்குதான் நான் கேட்கிறேன். இந்த புத்தாண்டு எல்லாத்தையும் இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் எப்ப பார்த்தாலும் முயற்சி பண்ணிட்டு இருப்போம். இதன் மூலம் என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும், இது சரியா இருக்கிறதுக்கு என்ன காரணம், இது தப்பா போறதுக்கு என்ன காரணங்கிறது நம்ம குழந்தைங்கள்ட்ட வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கறது இல்ல. அதாவது கற்றுக் கொடுக்கறது வேற, கட்டுப்படுத்துறது வேற. அத நம்ம வந்து எது தப்பு, தீ சுடும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்து கொடுத்துட்டோம்னா அது செய்யாது அந்த குழந்தை. ஆனா வந்துட்டு நம்ம அதை ஒளிச்சு வைக்கிறதுனால அந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. வந்துட்டு
இப்படிதான் நம்ம பல விஷயங்கள்ல வந்து அது கட்டுப்படுத்துற மூலமா அது வேறு வகையில வெளிப்படுத்து அது வன்முறையா கூட மாறுறதுக்கான காரணங்கள் உருவாது நான் நினைக்கிறேன். சார்ட்ட சொல்றேன் ஒரு விஷயம் பாருங்க. நேற்று வந்து நீங்களும் எல்லாருமே குறிப்பிட்டது போல ராத்திரி 12:30 மணிக்கு நானும் கண்ணால பார்த்தேன். காவல்துறை வந்து ஒவ்வொரு சந்திப்புகளையும் குறைஞ்சபட்சம் 5 to 7 பேர் வரைக்கும் குறைஞ்சபட்சம் இருக்கிறாங்க. எல்லாரும் விடிய இருந்தாங்க. ஆச்சரியத்தக்க வகையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் முழுக்க முழுக்க குடிச்சிருக்கிறாரு. அவர் வந்திருக்கிறது பார்த்தா தெரியுதான். காவல்துறையில வரக்கூடிய நண்பர்கள் பொதுமக்கள் வரவங்க பூரா குடிச்சிருக்காங்க. அவங்க தைரியமா காவல்துறையினர்கிட்ட போய் கை கொடுத்துட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்றாங்க. அவங்க ரொம்ப பொறுமையா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நேத்து ஒரு நாள்ல சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 85 விபத்துகள் நடந்திருக்கு. 58 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. புறநகர் பகுதி உட்பட 3 பேர் பலியாயிருக்கிறாங்க. இவ்வளவு நடந்தும் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படல. ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படல. காவல்துறை வந்து ஒரு பெருந்தன்மையோடு நடந்து இல்ல இப்போ உன்னுடைய அதாவது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. சரி அவன் வந்து ரொம்ப கொண்டாட்டமா ஒரு எக்ஸாஸ்ட் ஆகி நிக்கலாம். அவனை போய் நம்ம வந்து உள்ள போய் கட்டுப்படுத்தி இன்னும் பிரச்சனை பண்ணா இன்னும் பிரச்சனை அதிகம். அப்ப இவ்வளவு சுதந்திரம் வேற எங்க கிடைக்கும்? இது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நினைக்கிறீங்களா? இது ரவுடித்தனத்துக்கு கொடுக்கப்படுற சுதந்திரம். போலீஸ் எல்லாம் அவங்களால முடியாதுங்க. சிங்கப்பூர்ல வந்து சிங்கப்பூர்ல எந்த இடத்துலயும் நீங்க வந்து குப்பை போட முடியாது, சிகரெட் பட்ஸ் போட முடியாது. ஆனா எதுவும் அதாவது நீங்க குப்பை போட முடியாது. ஆனா லிட்டில் இந்தியான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க நீங்க வந்து ரோட கிராஸ் பண்ணலாம். நம்ம கிராஸ் பண்ணலாம். ரெட் லைட் இருக்கும் போதே துப்பலாம், காரி துப்பலாம், சிகரெட் பட்டை போடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏன் அப்படின்னா சிங்கப்பூர் போலீஸால இவங்களை கட்டுப்படுத்த முடியலையா? அது மாதிரிதான் நேற்று இந்த போலீஸால கட்டுப்படுத்த முடியல. இல்லன்னா எல்லாரும் மேலே கேஸ் போடணும். 100% மேல கேஸ் போடணும். போலீஸ் ரொம்ப பரிதாபப்படக்கூடிய விஷயம் இல்ல. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நள்ளிரவு 12 மணிக்கு மெரினா பீச்ல காவல்துறையுடைய ஆணையரே வந்து கேக் வெட்டக்கூடிய பண்பு இருந்துச்சு, வழக்கம் இருந்துச்சு. ஒரு 3 ஆண்டுகள் நடக்கிறது இல்ல. ஒரு கொண்டாட்டத்துல வந்து போலீஸ வச்சுக்கிட்டு கொண்டாடுறதுங்கிறது அவலங்க, சமூகத்தோட அவலங்க. சொல்லிட்டீங்க என்னங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கொண்டாட்டத்துல போலீஸ் கிடையாதுங்க. தீபாவளி போலீஸ் பார்க்க முடியாதுங்க. வீட்டுக்கு சிசிடிவி வைக்கிறான். நீங்க ஸ்கூல்ல வைக்க சொன்னா வைக்க மாட்டீங்க. நீங்க எல்லா தவறு பண்ணிட்டு போலீஸ்காரன் சொல்லுவீங்களா? உங்க ஸ்கூல்ல வைங்க, உங்க அப்பா சொல்றாங்க அடுக்கு பண்ணி வைக்க மாட்டீங்க. அது ஒரு அவலங்கிற போலீஸ வச்சு கொண்டாடுறதுங்கிறது ஒரு இந்த சமூகத்தை அவலத்தோட அடையாளம். சிசிடிவி ஒரு குற்றம் நடந்த பின்னாடி கண்டுபிடிக்கிறாரு. குற்றம் நடந்த பின்னாடி போலீசிங் இருக்கிறத வந்து நம்ம எப்படி அவ்வளவு போலீசிங் இருக்குது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? விஷுவல் போலீசிங் இருக்குது. ஆனா கடவுளை போலீஸ வச்சுக்கிட்டு கொண்டாடுற நம்ம பேசுறோம். அதுக்கு அப்படிதான் பேசுறோம். நான் வந்து தப்பு செய்யாம இருக்கணும், போலீஸ் அங்க தேவையே இல்ல. அதுதான் இங்க வேணும். நீங்க வந்து ஒரு கற்பனை உலகம். என்ன கற்பனை உலகம்? அமெரிக்காவை தவிர யூரோப் பூரா, ஆஸ்திரேலியா பூரா எல்லாம் இப்படிதான் இருக்கு. அங்க போலீஸ வச்சுக்கிட்டாங்க நியூ இயர் கொண்டாடுறான். கிடைக்கிறது அந்த மாதிரி விஷயம். ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல மட்டும்தான் அதை பயிர் உங்களுக்கு சொல்றீங்கல்ல நீங்க அங்க பாத்தீங்கன்னா தன் காதலி கிட்டதான் வரம்பு மீறுவாங்க. பொது இடத்துல எங்க கிட்டதான் வரம்பு மீறது பாத்தீங்கன்னா அங்க ட்ரெயின்ல போகும்போது முத்தம் கொடுத்துப்பான். என்னுடைய கேள்வி புத்தாண்டுகள்ல மட்டும்தான் இது போல நடக்குதா? வரம்பு மீறல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல நிர்பயா வழக்குல இன்னைக்கு எந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இருந்துச்சு? தூத்துக்குடியில புனிதான எந்த கொண்டாட்டம் இருந்துச்சு? இங்க ஈசிஆர்ல முந்தானத்து ஒரு போலீஸ்கார ஒருத்தர் கைதான எந்த கொண்டாட்டம் இருந்துச்சு? அவன் மாட்டு காதல் ஒழுங்குறான். இது வந்து நான் புத்தாண்டு நீங்க பேசுறது பொதுவான சமூக அவலங்கள் பற்றி பேசுறீங்க. நான் கேட்கறது பொது இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் சமூக அவலத்துக்கு எப்படி காரணமா இருக்கு? இதை நீங்க அவலம் சொல்றீங்களே, இது தீபாவளி மாதிரி பொங்கல் மாதிரி எனக்கு ஒரு கொண்டாட்டம், இன்னொரு கொண்டாட்டத்துக்காக குடிக்கிறாங்களா? ஒரு வர்க்கத்தினர் பணக்கார வர்க்கத்தினர் மட்டுமே மனசுல வச்சுட்டு இருக்கீங்க சார். இல்ல சார் நான் ஒரு நிமிஷம் அவரை மட்டும்தான் எப்பவுமே அவரை தான் வச்சிருப்பேன். கேளுங்க உள்ளரங்கலன்னு சொன்னீங்களே நீங்க அப்பவே, அது பாத்தீங்கன்னா ஒரு வர்க்கத்தினர் தான் இப்போ தீபாவளிக்கும் சரியா அவங்க கொண்டாடுறது அவங்கதான். பாத்தீங்கன்னா வெளியில நீங்க வந்து ஒரு கற்பனை உலகத்துல மதக்கிறீங்க நான் நினைக்கிறேன். தீபாவளி வந்து தூத்துக்குடியில திருநெல்வேலியில ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துல கொண்டாட்டம் கொதிச்சு எனக்கு. நீங்க வந்து அதை வந்து திண்டுக்கல்ல நேற்று நீங்க என்னமோ ஆடை குறைப்பு அதெல்லாம் இருந்துச்சு சொல்லி தீபாவளி பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க நீங்க?
தீபாவளி நடந்துட்டு இருக்கு, உள்ளரங்கு நடந்துட்டு இருக்கு. நான் சொல்ல இன்னைக்கு நம்ம மது விற்பனை பத்தி பேசுறோமே, நேற்று இன்னைக்கு 2 நாளுக்கான மது விற்பனை 200 கோடி ரூபாய். இந்த 200 கோடி ரூபாயை தாண்டி தீபாவளி நடக்குது. பாருங்களேன், தீபாவளிக்கும் அது மத்த பண்டிகை குடிக்கிறது ரெகுலரா குடிக்கிறவங்க தான் இருப்பாங்க. புத்தாண்டுல புது ஆளுங்களும் குடிக்க பழக்கப்படுகிறார்கள். வா இதென்ன வந்தாச்சு, நீ வந்து கொஞ்சம் எடுத்து பாருது அப்படின்னு சொல்லிட்டு பழக்கப்படுத்தப்படுகிறார்கள், உந்துதலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இது உண்மை. தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் ஒரு தாற்பயம் இருக்கு, எல்லாருக்கும் ஓரளவுக்கு அந்த தாற்பயம் தெரியும் எதனால கொண்டாடுறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல் எல்லாம் கொண்டாடுறோம்னா பொங்கல் வந்து இதென்ன இறை வழிபாடு, இயற்கையை வணங்குறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது சார் இப்போ. ஆனா இதுக்கு வந்து காரணமே எல்லாம் கொண்டாடுறோம். இதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்றாரு, நான் கருத்து முரண்பாடு இருக்கு எனக்கு. என்னன்னா வந்து தீபாவளின்னு இல்ல, எந்த ஸ்பெஷல் டே அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேதரிங்கா கூட இருக்கலாம், அன்னைக்கு குடியோட விற்பனை வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு தோது, ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு அன்னைக்கு வந்து அந்த கொண்டாட்டம்ங்கிற ரவுடித்தனத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு. எனக்கு ஒரு சந்தேகம், இன்னொன்னு ஒண்ணு கேட்டு உங்களோட பாயிண்ட் தான். நேத்து வந்து 200 கோடி வித்தது, அல்லது நேத்து வந்து ஒரு 70 ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, டெய்லி வந்து ஒரு 7 ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, அன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு, தீபாவளி அன்னைக்கு, ஒரு பொலிட்டிக்கல் கேதரிங், ஒரு பொதுக்கூட்டம் அன்னைக்கு அது 70 நடக்குது, 70 விபத்து நடக்குது இல்லையா? அதத்தான் வந்து இது ஏன் இந்த எனக்கு இதுல ஒரு சந்தேகம் வருது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய நம்முடைய கலாச்சார பண்பாட்டு கொண்டாட்டங்கள் இருக்கு இல்லையா, ஏற்கனவே தீபாவளியோ பொங்கலோ, அதுலயும் இப்படிதான் வரேன். இதுல எல்லாத்திலயுமே நான் வந்து எங்க மாறுதுங்கிற என்னோட சுருக்கமா இறுதியா நிகழ்ச்சி முடிக்க வேண்டியிருக்கனால சுருக்கமாக இருக்கிறேன். இந்த எல்லா கொண்டாட்டங்களையும் காலைல 5 மணிக்கு எந்திரி, கங்கா ஸ்நானம் பண்ணு, கோயிலுக்கு போ அப்படின்னு சில கட்டுப்பாடுகள் வரையறைகள் இருக்குது. இதுல எந்த கட்டுப்பாடும் இல்ல. அப்பாவும் அம்மாவும் பையனும் குழந்தை எல்லாருமே வீட்டுல சாப்பிடாம வெளியே சாப்பிட கிளம்பிடுறாங்க. ராத்திரியான அவன் செஞ்ச இந்த கட்டுப்பாடு நம்முடைய கொண்டாட்டங்கள் எல்லாமே ஆன்மீகம் சார்ந்ததாக இருப்பதனால, அப்படி ஆன்மீக கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு கொண்டாட்டம் நமக்கு மிகப்பெரிய உற்சாகமா தெரியுதா? ஆமா, கட்டுப்பாடு அதுல இல்லாதனால்தான் எனக்கு அப்படி தோணல. தீபாவளி சமயத்திலயும் வந்து காலையில தீபாவளிக்கு பூரா கோயில் போயானோ, பொங்கலுக்கு பூரா கோயிலுக்கு போயானோ, இதெல்லாம் மஸ்ட். இன்னைக்கு கூட கோயில் போக மாட்டான்னு சொல்லி வீட்டுல கழுத்து தூக்கி போறாங்க. காலையில கும்பிட்டுட்டு சாயந்தரம் குடிக்க போயிடுவான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதனாலதான் மது விற்பனை எவ்வளவு போகுது பாருங்க. இந்த வெடிப்பு நான் வந்து ஏன் கேக்குறேன், இந்த ஒரு எந்த கட்டுப்பாடும் நீங்க காலை சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியது இல்ல, நீங்க பிடிக்கிற வரைக்கும் டிவி பார்க்கலாம், மதியம் முன்னா நீங்க சொன்ன மாதிரி குடிக்க போயிடலாம், வெளியே போயிடலாம். இந்த கட்டுப்பாடு ராத்திரிக்குள்ள வரணும். நம்ம பேசிக்கிட்டு இருந்த போது ஒரு விஷயம் வந்து சல்மா சொன்னாங்க, அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன். சப்ரஸ் பண்ணி தான், அது ஏதோ ஒரு தமிழ் வார்த்தை சொன்னாங்க, கட்டுப்படுத்தி. அதாவது நீராவியை வந்து நல்லா கட்டுப்படுத்தி வெடிச்சுக்கிட்டு போகும்ல, அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து சப்ரஸ் பண்ணி அந்த ஃபீமேல் பாடி அல்லது பெண் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவனுக்கு வந்து விசிலடிக்கிறத. ஒண்ணு இல்ல, சினிமாவில வந்து ஒரு பொண்ணு வந்து தனியா வந்தா, இன்னும் படம் ஆரம்பிக்கல, தனியா வந்தா 10 பேர் விசிலடிக்கிறாங்க. ஒரு பெண் வந்தா விசிலடிக்கணுமா? இதுல உடன்படுகிற கிராமத்துல என்ன அப்போ வெளியில போயிட்டு இருக்காங்களா? புது கட்டுப்பாடு அங்கதான் அதிகம். சப்ரஸ் வந்து அங்க ஏன் கிராமத்து பொண்ணுங்களுக்கு ஏற்படுறது இல்ல? பெண்கள் பற்றிய பார்வை மாறணுங்கிறீங்களா, இல்லாட்டி ஆண் பெண் உறவு கட்டுப்பாடு இருக்கணும்னு சொல்றீங்களா? கட்டுப்பாடு இல்லாம அவுதுரப்பு அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. சப்ரேஷன் வந்து குறையணுங்க. கட்டுப்பாடு நம்ம எப்படி வந்து அதான் சொல்லி நம்ம வந்து எது ஒருத்தர் சமூகத்துல மதிக்கிறதுக்கு பெண்ணை கத்து கொடுக்கறது, அதுதான் சரின்னு நான் தோணுது வந்துட்டு. மத்தபடி இந்த அவளை பார்க்காத தப்பு அப்படின்னு சொல்றதை விட மதிக்க கத்து கொடுக்கணும். இந்த கொண்டாட்டங்களுடைய விபரீதமா பெண்கள் பற்றிய பார்வையும் மது உள்ளே இறங்குவதுதான் மிகப்பெரிய விபரீதமா நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து நம்மளுடைய எல்லா பண்பா அடையாளங்களையும் ஒன்னொன்னா விட்டு கொடுத்துட்டோம். வந்து நம்ம மருத்துவம் வந்து நம்ம கிட்ட இருந்த எத்தனை நல்ல மருத்துவ முறையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அலோபதிக்கு மாதிரி நம்ம துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வந்துட்டு அதுபோல இவ்வளவு விஷயங்களை விட்டுட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப திரும்ப மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்து அதுபோல வந்து தமிழ் புத்தாண்டுங்கிறது நம்முடைய அடையாளம், அதை கொண்டாடணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் கூட பொதுவாக அரசு அந்த இயந்திரங்கள் எல்லாமே வந்துட்டு ஆங்கில காலண்டர்கள்ல வச்சிருக்கதோ, அல்லது வந்துட்டு 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி, அது பிப்ரவரி 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கறது, இப்படி பல்வேறு வகையில வந்துட்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா மாற்ற விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் கொடுத்து நம்முடைய தமிழ் விஷயத்துக்கு, தமிழ் வருடப்பிறப்பு அந்த மாதிரி மாத்தினாக்கனா நிச்சயமா நம்ம வந்து இதுல இருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை யார் முன்னெடுக்க வேண்டும்? தமிழுடைய நாகரிகம், விழுமியம், இது பற்றின ஒரு தீர்ப்பு கவனம் இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா பெற்றோரா, சமூகமா, அரசியலா, பள்ளியா, கல்லூரியா, நீங்களா, நானா? முதல்ல வந்து பெற்றோர், அடுத்தது கல்விக்கூடங்கள். ஏன்னா பெற்றோர் தான் முதல்ல வந்து அந்த குழந்தைக்கு வந்து இன்னொருத்தரை மதிக்கணும், இன்னொருத்தரோட சுதந்திரத்துல வந்து
அத்துமீறது வந்து உன்னோட ரைட் கிடையாதுங்கிறத பெற்றோர் சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது கல்விக்கூடங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஆனா கல்விக்கூடங்கள்ல வந்து நீங்க என்னோட பணிப்பெண்ணோட குழந்தைக்கு ஒரு கல்வி, எனக்கு என்னோட குழந்தைக்கு ஒரு கல்வி, மினிஸ்டரோட குழந்தைக்கு ஒரு கல்வி, அடுத்த சப்ஜெக்டுக்கு போறாங்க. செல்மா, சமமான கல்வியே இல்லையங்க. என்னோட ஒரு ஏழை ஒரு ஆட்டோ டிரைவரோட குழந்தைக்கு எங்க இருந்து நல்ல கல்வி கிடைக்குதுங்க? இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆட்டோ டிரைவரோட பையன் வந்து இது போன்ற அத்துமீறல் நடக்கிறது இல்ல. உங்களுடைய பையனும் என்னுடைய பையனும் இது போன்ற அத்துமீறல் நடக்கிறான். அவனுக்கு தெரியும் அவங்க அப்பா யாரு. இந்த கதையெல்லாம் கிடையாது. பணக்காரன் ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது. நீங்க உடனே எம்ஜிஆர் மாதிரி அந்த வளர்ப்பு முறையும் அவன் மனசுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு சார்ந்த சிந்தனைகளும் அது எப்படி வன்முறையா அவனுக்குள்ள உருவாகி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கணும். எப்படி அந்த வன்முறை உருவாச்சு, எங்க இருந்து உருவாச்சு? ஈக்குவலான படிப்பு இல்ல, சரியான சாப்பாடு இல்ல, சரியான ட்ரெஸ் இல்ல, வறுமை. ஒருத்த வந்து கார்ல ஆடி கார்ல போறான், ஒருத்த இவன் வந்து ரிக்ஷா ஓட்டுற பையனா. அப்ப தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஒப்பிட்டு பார்த்து தன்னை இழந்த விஷயங்களை வந்துட்டு அவன் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி அவன் ஏற்றத்தாழ்வு தனக்குள்ள வன்முறையா வெடிக்குமா இல்லையா? எல்லா இடத்துலயுமே ஏழைகளோட ஸ்கூல்ல தான் தண்ணி அடிச்சுட்டு உள்ள வர்றான், SBOல வர்றான். இது எங்க துவங்குது அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குது. நம்ம சொல்றப்ப இந்த அரசு முதல்ல வந்து இங்கிலீஷ் காலண்டரே வேணாம், தமிழ் காலண்டர் போடு, அப்படிலாம் கொண்டு வரணும். அப்பதான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் மாற்ற முடியும். உங்களோட அபிலாஷைகள் நல்லா இருக்கிறது எவ்வளவு ஒரு சாத்தியமா வர்றப்ப நாங்க பண்ணுவோம். ஆட்சி வந்து ரொம்ப வருஷம் இருந்து அரசியல் நீங்க தான் கொண்டு வரீங்க. 55 நாள் அதிகமான ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்றங்களை மறந்துட முடியாது. இதுல ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இங்கே விவாதம் இப்படி இருக்கு. சமூக மாற்றங்கள் அவசியம் என்ற கருத்து இருக்கு. மக்களுடைய பார்வையில் என்ன இருக்குது? கட்டற்ற சுதந்திரமா, சடங்குகள் இல்லாத வியாபார உத்தியா? இந்த பிரம்மாண்டத்துக்கான காரணம் என்ன? மக்கள் பார்வை என்ன? இப்ப ஆங்கில புத்தாண்டு மோகத்துக்கான காரணம் கட்டற்ற சுதந்திரம் என்று 42% மக்களும், சடங்குகள் இல்லாதே என்று 8% மக்களும், இது வியாபார யுக்தி என்று 50% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். சடங்குகள் இல்லாதே காரணம் என்று 8% மக்களும், கட்டற்ற சுதந்திரம் தான் காரணம் என்று 42% மக்களும், இது ஒரு வியாபார யுக்தி தான் என்று 50% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக என்ன காரணம் இருந்தாலும் கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு, கொண்டாட்டத்தை முழுமையாக அனுபவிப்பதற்கு எந்த மனித மனமும், எந்த சாமானிய எண்ணம் தயங்குவதில்லை. அதை வெளிப்படுத்தும் விதத்தில் அடுத்தவர்களுக்கான தொந்தரவாக, தொல்லையாக, சிக்கலாக மாறும்போதுதான் குற்றம் சம்பவிக்கிறது. எல்லா கொண்டாட்டங்களும் தனிமனித கொண்டாட்டங்களாக இருந்து பொது கொண்டாட்டமாக மாறுவதற்கு முன்னால் ஒரு வரையறையை தங்களுக்குள்ளே வகுத்துக் கொண்டால் நிச்சயமாக இந்த கொண்டாட்டங்கள் எல்லாராலும் போற்றப்படும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பது மாற்று கருத்தில்லை. இது எந்த வரையறையோடு நிற்கிறது? இது தமிழ் விழுமியங்களை, நம்முடைய பண்பாட்டை எந்த அளவுக்கு விழுங்கிக் கொண்டிருக்கிறது? காலம் பூரா தொடரக்கூடிய கேள்விகள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து இருக்கிற விருந்தினர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.